ஹாய் வியூவர்ஸ், ரொம்பவும் ஆச்சரியமான 6 விஷயங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பார்க்கறவங்க தமிழ் கலட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது லித்தோரேடோ அபென்டானிகா. 2019ல தான் இந்த புழுக்களை முதல் முறையா கண்டுபிடிச்சிருக்காங்க. உலகத்துல 10,000க்கும் அதிக வகையான புழுக்கள் வாழுதாம். அதுல இந்த ஒரு புழு மட்டும் தான் கல்ல சாப்பிட்டு உயிர் வாழுதாம். பொதுவா புழுக்கள் ரொம்பவும் சாஃப்டான உடல் அமைப்பு கொண்டது. இதனால இதுங்களால ஹார்டான பொருட்களை சாப்பிட முடியாது. ஆனா இந்த புழு மட்டும் எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துற விதமா கல்லையே சாப்பிட்டு உயிர் வாழுதாம். அதுலயும் இந்த புழுக்கள் பிலிப்பைன்ஸ்ல உள்ள அபண்டன் ரிவர்ல மட்டும் தான் வாழுதாம். அது தவிர உலகத்துல வேற எங்கேயுமே இந்த புழுக்கள் கிடையாதாம். கற்கள்ல நியூட்ரிஷன் கூட கிடையாதாம். ஆனாலும் இந்த புழுக்கள் கற்களை மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழுதாம். ஆராய்ச்சியாளர்கள் இப்பதான் இந்த புழுக்களை ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்களாம். இதனால இந்த புழுக்கள் எவ்வளவு நாள் உயிர் வாழும், எப்படி இனப்பெருக்கம் செய்யும், இந்த சாஃப்டான உயிரினம் எப்படி இவ்வளவு ஹார்டான கல்ல சாப்பிடுதுங்கிற எந்த விஷயத்தையுமே இன்னும் கண்டுபிடிக்கலையாம். அடுத்தது சிங்கிங் சாண்ட். இந்த சிங்கிங் பாலைவனம் நார்த் அமெரிக்காவுல உள்ள மொராக்கோல தான் இருக்குதாம். மத்த பாலைவனங்கள்ல உள்ள மணலை விட இந்த பாலைவனத்துல உள்ள மணல் ரொம்பவும் வித்தியாசமா இருக்குதாம். இந்த மண்ணுல நடந்தாலும் இந்த மண்ணை இந்த மாதிரி கைய வச்சு தள்ளுனாலும் இந்த மண்ணுல இருந்து வித்தியாசமான சத்தம் கேக்குமாம். இது மட்டும் இல்லாம இந்த மண்ணை தாழ்வான பகுதிக்கு தள்ளிவிட்டா மண்ணு மாதிரி சரியாம தண்ணி மாதிரியே ஓடுமாம். அதுலயே இந்த மண்ணோட டென்சிட்டி ரொம்பவும் கம்மியா இருக்கிறதுனால வெயிட்டான பொருட்களை இந்த மண்ணு மேல வச்சா அது சறுக்கிக்கிட்டே கீழே வந்துடுமாம். இந்த காரை கூட பாருங்க, வெயிட்ல தானா சறுக்கிக்கிட்டே கீழே வருது. இந்த பாலைவனத்துல கார்ல போகும்போது கூட மண்ணுல இருந்து இந்த மாதிரி வித்தியாசமா சத்தம் கேக்குமாம். நிறைய ஆராய்ச்சியாளர்கள் இந்த மண்ணை பல வருஷமா ஆய்வு பண்ணியும் இந்த மண்ணுல இருந்து ஏன் சத்தம் வருது, இந்த மண்ணை ஏன் இப்படி தண்ணி மாதிரி ஓடுதுங்கிறதுக்கான காரணத்தை இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியலையாம். இதே மாதிரி உலகத்திலேயே அதிக வெப்பமான சஹாரா பாலைவனத்திலேயே இந்த வருஷம் பனிப்பொழிவு ஏற்பட்டிருக்கு. இது வரைக்கும் 42 வருஷத்துல இந்த மாதிரி 4 முறை பனிப்பொழிவு ஏற்பட்டிருக்காம். முதல்ல 1979ல அரை மணி நேரம் இந்த பாலைவனத்துல பனிப்பொழிவு ஏற்பட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 38 வருஷம் கழிச்சு 2017ல ஒரு முறையும் 2018ல ஒரு முறையும் பனிப்பொழிவு ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ ஜான் 2021ல ஒரு முறை பாலைவனத்துல பனிப்பொழிவு ஏற்பட்டிருக்கு. நிறைய பேர் குளோபல் வார்மிங்னால தான் இப்படி பாலைவனத்திலேயே பனிப்பொழியுதுன்னு சொன்னாலும் இதுக்கான சரியான காரணத்தை இப்ப வரைக்கும் ஆராய்ச்சியாளர்களால கூட கண்டுபிடிக்கவே முடியலையாம். அடுத்தது லிவிங் வித்அவுட் காலர் போன்ஸ். அமெரிக்கால இருக்கிற கோரி பென்னட்ங்கிற இவரு பிறக்கும் போதே 2 காலர் போன்களும் இல்லாம பிறந்திருக்காரு. இந்த மாதிரி பிறக்கிறது ரொம்பவே அரிதான விஷயமாம். இவருக்கு காலர் போன்ஸ் இல்லாததுனால இவரோட 2 ஷோல்டரையும் இவரால இந்த மாதிரி ஒட்ட முடியுதாம். அதுலயும் இவரு காலர் போன்கள் இல்லாம பிறந்ததுனால இவருக்கு எந்த பாதிப்புமே ஏற்படலையாம். இவரு ரொம்ப ஸ்ட்ராங்காவும் ஆரோக்கியமாவும் தான் இருக்காராம். இவர் இந்த மாதிரி 2 ஷோல்டரையும் ஒட்டுறத பார்க்க ரொம்பவும் வித்தியாசமா இருக்குல்ல. அடுத்தது ஜெயிண்ட் லூகஸ்ட். பொதுவா வெட்டுக்கிளி பூச்சிகள் அதிகபட்சமா 8 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் வளருமாம். 8 சென்டிமீட்டர் உள்ள ஒரு பெரிய வெட்டுக்கிளி பூச்சிகள் கூட்டம் வந்தாலே ஒரு நாள்ல 100 ஏக்கர் பயிர்களை கூட சாப்பிட்டு ஒண்ணு இல்லாம காலி பண்ணிட்டு போயிடுமாம். ஆனா ரீசெண்டா இப்போ ஈஸ்ட் ஆப்பிரிக்கால இந்த ஜெயிண்ட் லூகஸ்ட் வெட்டுக்கிளி பூச்சிகள் வருதாம். இதுங்க அதிகபட்சமா 30 சென்டிமீட்டர் நீளத்துல இருக்குதாம். இந்த வெட்டுக்கிளி பூச்சிகள் திடீர்னு எப்படி இவ்ளோ பெருசா வளருதுன்னு ஆராய்ச்சியாளர்களால கூட கண்டுபிடிக்க முடியலையாம். இப்ப இந்த பெரிய வெட்டுக்கிளி பூச்சிகள் 1-2ன்னு தான் வந்துகிட்டு இருக்காம். இதுங்க மட்டும் பெரிய கூட்டங்களா வந்தா இதுவரைக்கும் நம்ம பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும்னு சொல்றாங்க. அடுத்தது பிங்க் நெக்டு கிரீன் பிஜியன். புறாக்கள்ல 344 வகையான புறாக்கள் இருக்குதாம். இதுல நிறைய புறாக்களை பார்க்க ரொம்ப அழகாவும் வித்தியாசமாவும் இருக்கும். எல்லா வகையான புறாக்களும் மனிதர்கள் கூட ரொம்பவும் ஃப்ரெண்ட்லியா பழகும். மனிதர்கள் வாழ்ற கட்டிடங்கள்ல தான் கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும். ஆனா இந்த பிங்க் நெக்டு கிரீன் புறாக்கள் மட்டும் மனிதர்கள் கூட பழகாதாம். எப்பவுமே காடுகள்ல உள்ள மரங்கள்ல தான் கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொரிக்குமாம். இந்த புறாக்கள் அதிகபட்சமாவே 2 முட்டைகள் தான் இடுமாம். இதுங்க கிட்ட இருக்கிற சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, புறாக்கள் மட்டும் இதுங்களோட 2 குஞ்சுகளையும் எப்பவுமே இந்த மாதிரி இதுங்களோட ரெக்கைகளுக்குள்ளேயே வச்சுதான் வளர்க்குமாம். ரொம்பவும் பாசக்கார புறாக்களா இருக்குல்ல. அடுத்தது கேவ் பேர்ல். பொதுவா சிற்பிக்குள்ள இருந்து முத்துக்கள் எடுக்கிறத பார்த்திருப்பீங்க. ஆனா ரொம்பவும் வித்தியாசமா மெக்சிகோல உள்ள கோரல் பப் கேவ்ஸ்ங்கிற மலை குகையில எங்க பார்த்தாலும் வெறும் ஸ்டோன் முத்துக்களா தான் இருக்குதாம். ஏன்னா இந்த குகைக்குள்ள எல்லா இடங்கள்லயும் இந்த மாதிரி சொட்டு சொட்டா தண்ணி வடிஞ்சுக்கிட்டே இருக்குமாம். இந்த தண்ணில அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடு இருக்கிறதுனால இங்க உள்ள கற்கள் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா பாக்குறதுக்கு முத்துக்கள் மாதிரியே இருக்குதாம். இதனால இப்போ இந்த குகை மெக்சிகோல மிகப்பெரிய சுற்றுலா தலமாவே மாறிடுச்சாம். நம்ம கடைசியா பார்க்க போறது ப்ரோபோஸ்கிஸ் மங்கி. இந்த
குரங்குகள் மலேசியன் காடுகள்ல தான் அதிகமா வாழுதாம். இதுங்க அதிகபட்சமா 76 சென்டிமீட்டர் வரைக்கும் வளருமாம். 20 கிலோ வரைக்கும் வெயிட் போடுமாம். இலைகளையும் பழங்களையும் சாப்பிடுமாம். குரங்குகள்லயே இந்த குரங்குகளோட மூக்கு தான் பெரிய மூக்காம். இந்த குரங்குகள் கிட்ட இருக்கிற சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, மனிதர்களுக்கு அடுத்ததா இந்த குரங்குகள் தான் அதிக உயரத்துல இருந்து தண்ணிக்குள்ள குதிச்சு நீந்துமாம். அதிகபட்சமா 25 ஃபீட் உயரத்துல இருந்து கூட தண்ணிக்குள்ள குதிச்சு நீந்துமாம். இந்த குரங்குகள் எவ்வளவு உயரத்துல இருந்து தண்ணிக்குள்ள குதிக்குதுன்னு பாருங்களேன். அதுலயும் இந்த குரங்கு இவ்வளவு உயரத்துல இருந்து தனியா குதிக்காம இதோட குட்டியோட சேர்ந்து குதிச்சு நீந்துது. இந்த குரங்குகள் இவ்வளவு உயரத்துல இருந்து தண்ணிக்குள்ள குதிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்காம். ஏன்னா இந்த ரிவர்ல நிறைய முதலைகளும் வாழுதாம். அந்த முதலைகள் கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு தான் இந்த குரங்குகள் இவ்வளவு உயரத்துல இருந்து குதிக்குதாம். இதுங்க அதிக உயரத்துல இருந்து குதிக்கும் போது அதிகமான சத்தம் உருவாகுமாம். அந்த சத்தத்தை கேட்டு அங்க இருக்கிற முதலைகள் பயந்து வேற பக்கம் போயிடுமாம். இந்த குரங்குகளும் சேஃபா ரிவரை கிராஸ் பண்ணி போயிடுமாம். ரொம்பவும் புத்திசாலியான குரங்குகளா இருக்குல்ல. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கனோ, அடுத்து எதை பத்தி வீடியோ பண்ணலாம்னோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.